ஹலோ எவ்ரிவன். இந்த பேட்மிண்டன் வீடியோவில் வந்து ஒரு டெக்னிக்கல் ஸ்ட்ராட்டஜி, அதாவது வந்து ஒரு பாயிண்ட் எடுக்கிற ஸ்ட்ராட்டஜி, எப்படி சிங்கிள்ஸில் எப்படி பாயிண்ட் எடுக்க போகிறோம்னு பார்க்க போகிறோம். ஸோ யூஸ்வலாகவே வந்து நம்ம ஸ்மாஷ் பண்ணதுக்கப்புறம், சிங்கிள்ஸில் வந்து ஸ்மாஷ் பண்ணதுக்கப்புறம் சில ஏரியாஸில் தான் ஷட்டில் வரதுக்கான ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த ஏரியாவை நம்ம கவர் பண்ணோன்னா ஈஸியாக பாயிண்ட் எடுக்கலாம். ஸோ என்னோட ஒரு ஸ்டூடெண்ட்டை வச்சு நான் டெமோ காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். இது வந்து ஒரு பாயிண்ட் டேக்கிங் ஸ்ட்ராட்டஜி. எப்படின்னா ஒரு பிகினர் லெவல் பிளேயருக்கு யூஸ் ஆகும். கொஞ்சம் அட்வான்ஸ் போகும்போது கிராஸ் பிளாக் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சில டைம் ட்ரைவ், சில டைம் லிஃப்ட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் ஸ்டில் அது ஸ்ட்ரைட்டாக வர்றதுக்கு தான் நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ சிங்கிள்ஸ் விளாடும்போது எனக்கு ஷட்டில் ஹை லிஃப்ட் வருது அப்படின்னா எனக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. டாஸ், ட்ராப், ஹாஃப் ஸ்மாஷ், ஸ்லைஸ். பட் இந்த ஒர்க் அவுட்டில் வந்து நான் ஸ்மாஷ் பண்ண போகிறேன். அதாவது ஃபுல் ஸ்மாஷ் கூட இல்லை, ஒரு லைனில் வந்து ஒரு ஹாஃப் ஸ்மாஷ் பண்ண போகிறேன். அண்ட் நான் ஒரு ஏரியாவுக்கு ப்ரெடிக்ட் பண்ண போகிறேன். மேக்ஸிமம் அந்த ஏரியாவுக்கு தான் வரும் பாருங்கள். ஸோ ரேலி ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ரேலியில் வந்து நான் பேக் ஹேண்டில் ஸ்மாஷ் பண்ணி ஸ்ட்ரைட்டாக ப்ரெடிக்ட் பண்ணேன். ஸோ இந்த ரேலியில் நான் பேக் ஹேண்டில் ஸ்மாஷ் பண்ணி ஸ்ட்ரைட்டாக ப்ரெடிக்ட் பண்ணேன். ஸோ இப்போ அவங்க கிராஸ் மாற்ற ட்ரை பண்ணாங்க. பட் ஸ்டில் நான் ஃப்ரெண்டில் போனதுனால என்னால் ரீச் பண்ண முடிஞ்சிச்சு. ஓகே, லாஸ்ட் ராலி. ஓகே, ஸோ இந்த எல்லா ரேலிஸ்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு ரிட்டர்ன் அப்படிங்கிறது பேக்கில் வரல. ரீசன் என்னென்னா, எப்போவுமே நம்ம ஷட்டில் ஸ்மாஷ் பண்ணும்போது அவங்களால ரியாக்ட் தான் பண்ண முடியுமே தவிர ப்ராப்பராக இன்னொரு ஸ்ட்ரோக் ஆட முடியாது. ஸோ நீங்கள் சிங்கிள்ஸ் ஆடும்போது உங்களுடைய ஆப்போனண்ட்டோட பேக் ஹேண்ட் சைடு வந்து கொஞ்சம் வீக்காக இருந்துச்சுன்னா தைரியமாக அங்கே ஒரு டவுன்வர்ட்ஸில் ஒரு ஸ்மாஷ் பண்ணிட்டு ஸ்ட்ரைட் நெட்ஸை கவர் பண்ணி ரேண்டமாக கிராஸ் நெட் வந்தாலும் ரியாக்ட் பண்ணவங்களால முடிஞ்சுன்னா நிறைய பாயிண்ட்ஸ் எடுக்கலாம். தேங்க்யூ.